கொடியை குத்திக்கிறோம். இந்த கொடியை குத்தி நான் தேசப்பற்று உடையவன், நான் தேசப்பற்று உடையவன், நான் ஒத்துக்கலிங்க. உண்மையான தேசப்பற்று உடையவன் இப்ப நான் ஒரு அளவுகோல் சொல்ல போறேன், என்ன நீங்க கோச்சக்கூடாது. தன் வீட்டு கதவுகளை தன் வீட்டு எல்லைக்குள் நிறுத்தாமல் பிளாட்பாரம் நோக்கி திறக்கும்படியாக வைக்கிறவன் கூட இந்த தேசத்தை திருடுகிறவன். பிளாட்பாரங்களை கபலீகரம் செய்கிறவன் இந்த தேசத்தை திருடுகிறவன். இந்த தேசத்து மண்ணை திருடுகிற பாகிஸ்தான் எப்படி நமக்கு எதிரியோ அப்படி பிளாட்பாரங்களை திருடுகிற இந்தியர்களும் இந்தியர்களுக்கு எதிரிகள் என்பதை தயவு செய்து முடிவு பண்ணுங்கள். என்ன சார் பண்றான், இப்படி வச்சுக்கிறான், அப்புறம் ஒரு ஷெட்டு போட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வர்றான், அப்புறம் இவன் எல்லா பொருளையும் பரப்பி பிளாட்ஃபார்ம்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் டூ வீலர் கொண்டாந்து நிறுத்தி ஒருத்தாங்க வாங்குறதுக்கோ எதுக்கோ ஒன்று வர்றான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தெருவே கம்ப்ளீட்டா சுவாகா மொத்தமா எல்லாம் சேர்த்து முழுங்கிடுறான். நியாயமா அது? அப்போ எல்லையில யாரோ ஒருத்தன் நம்ம மண்ணு ஒரு இன்ச்சு திருடினா நமக்கு கோபம் வருது. இந்தியர்களே இந்தியாவை திருடுகிறார்களே, அது எப்படி சரியா இருக்க முடியும்? இந்தியர்களே இந்தியா மண்ணை திருடுகிறார்களே. பிளாட்ஃபார்ம் எல்லாரும் நடக்கிறதுக்காக வச்சது, அங்கே கொண்டாந்து ஒரு கொடியை நட்டுக்கிறது, அங்கே கொண்டாந்து ஏதாவது ஒரு கோயிலை கட்டுறது, அங்கே கொண்டாந்து பச்சையாக ஒரு துணி எடுத்து போத்துறது, அங்கே கொண்டாந்து ஏதாவது ஒரு மாதா சிலையை வைக்கிறது. என்ன மதமாக இருந்தாலும் சரி, என்ன கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நடப்பதற்காக தடப்பட்ட நடைமேடைகளை தங்களுடைய பொறுப்பாக மாற்றி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் இந்திய மண்ணை திருடுகிறவர்கள்.